ஏனுங்க எல்லாரும் சௌக்கியம் தானுங்க? ஏனுங்க பேச்சுலர்ஸ் வாய்க்கு ருசியாக ஒரு எம்டி பிரியாணி செஞ்சுருவோமா? வாங்க. முதல்ல குக்கரில் ஆயில் விட்டு பிரியாணிக்கு தேவையான இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக வெட்டி போட்டுக்கோங்க. வணக்கி விட்டு போட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் போட்டுக்கோங்க. இது கூட 2 தக்காளி நல்லா பொடிசாக வெட்டி போட்டு கல்லுப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், பிரியாணி மசாலா தூள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை கரம் மசாலா போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டு போட்டு இது கூட புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வணக்கி விட்டு போட்டு 2 ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸு. இதுக்கப்புறம் வந்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் அரிசிங்க. நான் 1 கப் அரிசிக்கு பொதுவாக 1 சொம்பு தண்ணி ஊற்றுவேன். இதில் நம்ம காய் எதுவும் போடாதனால வந்து கண்டிப்பாக தண்ணி விடுங்க. அந்த தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3/4 சொம்பு தண்ணி தான் போட்டிருக்கேன். உப்பு பார்த்துட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதி விட்டுருங்க. இது மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சாப்பாடு பளபளன்னு வெந்து வந்திருக்குங்க. இது கூட வந்து 1 ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு போட்டு ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. காய் போட்டால் தான் பிரியாணின்னு கிடையாதுங்க. சும்மா பண்ணாலும் அது பிரியாணி தான். வரட்டுங்களா? ப்ரௌன்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.